வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. श्रीमहागणाधिपतये नमः. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः. அனைவருக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் உண்மையான சரித்திரமானது தினந்தோறும் ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் தாங்கள் அனைவருக்கும் பதிவிடப்பட்டு வருகின்றோம். ஒரு முக்கிய செய்தி என்னன்னா, இந்த ராமாயணத்தில் ஸ்ரீ ராமபிரான் காட்டில் இருக்கும்பொழுது இங்குட்டிப்பழம் அப்படிங்கிற ஒரு பழத்தை தான் அதை அக்னியில் சுட்டு வேக வச்சு அதை அவர் சாப்பிட்டார். அந்த இங்குதி பழங்கிறது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, புலால் எப்படி கடையிலெல்லாம் கட்டி வச்சிருப்பா அந்த மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கும். ஆனால் அது இங்குதி பழம்தான். அந்த பழத்தை நம்ம சாதாரண பழம் சாப்பிட்ற மாதிரிலாம் உரிச்சியெல்லாம் சாப்பிட முடியாது. அதை வேக வச்சு தான் சாப்பிட முடியும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஒரு தற்சமயத்தில் ஒரு திரைப்படம் ஒன்றத்தில் அவர் ராமபிரான் அசைவம் சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை பற்றி என்கிட்டயே நிறைய பேர் கேட்டுன்னு தான் இருக்கு. அதுக்காகத்தான் இந்த விளக்கத்தை சொல்லணும். அது பார்க்கறதுக்கு அசைவமாக தான் இருக்கும். ஆனால் அது இங்குட்டி பழம். அந்த பழத்தை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அதே போல் தான் கண்ணப்ப நாயனாரும் காட்டில் இருக்கக்கூடிய அங்கே அந்த இங்குதி பழத்தை தான் அக்னியில் நெருப்பில் சுட்டு வச்சு சாட்சாத்து பரமேஸ்வரனுக்கு நைவேத்தியம் பண்ணார், காலத்தினாதருக்கு. அதை கூட எல்லோரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவர் கண்ணப்ப நாயனார் அசைவத்தை தான் வச்சு நைவேத்தியம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி பரப்பி விட்டுட்டா. அந்த இங்குதி பழம்னாக்கா எப்படி, அதனால் அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறத இன்னும் அடுத்த கட்டத்தில் சொல்கிறோம் உங்களுக்கு. இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் துவாதசாதிகச ததன சர்க்கா. சர்க்கமானது 112. பாதுகா பிரதானம், அதாவது ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய பாதுகைகளை பரதன் கிட்டக கொடுத்தாராம். மற்றும் பிரயோதசாதி கச ததன சர்க்கா. சர்க்கமானது 113. பாதுகா கிரகணம், பரதன் பாதுகைகளை பெற்றுக்கொண்டு அயோத்திக்கு திரும்பினார் ஆகிய இந்த 2 சர்க்கங்கள், 2 தலைப்புகளிலே இன்றைய தினம் ராமாயண பதிவானது பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரசத்ருகன அனுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய
दैवे च रस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्घनेभ्यः श्री सीताक्षरशत्रुघ्नानुमसमेत श्रीरामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः। श्रीमद् बालवाल्मीकि रामायणम् अयोध्याकाण्डத்தில் துவாதசாதி கசததம சர்க்கா சர்க்கமானது 112. பாதுகாப்பிரதானம். ஸ்ரீ ராமபிரான் பரதங்கிட்டக தன்னுடைய பாதுகளை கொடுத்தாராம். தம் தம பிரதீம் அதே ஜோபியாம் பிராத்ருபியாம் ரோமஹர்ஷணம் விஸ்மிதா சங்கமம் பிரேக்ஷ்ய சம்வேத மகர்ஷயாः. அந்த இடத்துல கூடியிருந்த முனிவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாலும் ரொம்பவும் பிரமாதமாக இருக்கக்கூடிய தேஜஸ்விகளான சகோதரர்கள் ஸ்ரீ ராமபிரானையும் பரதனையும் பார்த்து அவ எல்லாருக்குமே இவரோட மெய் சிலர்ப்பை உண்டாக்கக்கூடிய சந்திப்பை பார்த்து ரொம்பவும் பிரமாதமாக எல்லாரும் ஆச்சரியம் அடைந்தாலாம். அந்த அர்ச்சிதாஸ்துபிருஷீகணா சித்தாஸ்ய பரமர்ஷயः தோ பிராதரோ மகாத்மானோ காகௌஸ்தோ பிரசம்சிதே. ஆகாயத்திலெல்லாம் கண்ணுக்கே புலப்படாமல் இருந்திருக்கொண்டு முனிவர்கள் சித்தர்களுடைய கூட்டங்கள்லாம் மற்ற அந்த இடத்திலேயே இருந்த முனிவர்கள் எல்லாருமே காகுத்தர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் ஸ்ரீ பரதனுடைய மகாத்மாக்களுடைய 2 சகோதரர்களையும் ரொம்பவும் வெகுவாக புகழ்ந்து பேசினாலாம். சதன்யேயஸ்ய புத்ரோதோ தர்மஜ்ஞோ தர்மவிக்ரமோ ஸ்ருத்வா வயம் யே சம்பாஷணாம் உபாபியாம் சப்ருஹயாமகே. அதாவது ராமபிரானும் பரதனும் அறமறிந்தவர்கள். 2 பேரும் அறத்தையே உறுதியாக கடைபிடிக்கக்கூடியவர்கள். இவா 2 பேரையும் பெற்றெடுத்தார்களே, இந்த 2 புதல்வர்களையும் பெற்றெடுத்தவர் பெரிய பாக்கியசாலி. இவா 2 பேரோட உரையாடல்களையும் நாங்கள் மேலே மேலே இன்னும் நிறைய கேட்கறதுக்கு விரும்புகிறோம். ஏன்னா ஸ்ரீ ராமபிரானும் பரதனும் பேசினது அவ்வளவு பிரமாதமான பொருள் இருந்த தர்மமான வாதங்களை 2 பேருமே அடுக்கடுக்காக பேசினாலாம். க்ஷிப்ரம் தசக்ரீவதட்சிணः பரதம் ராஜசார்தூலம் இத்யூசோ சங்கதாவச்சः. அரசர்களையே எப்படி புலியானது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பரதனுடைய முன்னால் அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் யக்ஷர்கள் கந்தவர்கள் எல்லாரும் நின்றாலாம். தசகிரீவனான 10 தலையுடைய ராமனுடைய வதத்தில் நோக்கமுடைய முனிவர்கள்லாம் கூட்டமாக பரதங்கட்டக சொல்ல ஆரம்பித்தாலாம். என்ன சொன்னா அப்படின்னா, ஜாத மகாபிராஜ்ய மகாவிருத்த மகாயசா கிராக்கியம் ராமஸ்ய வாக்கியம் தே பிதரம் யத்யவேக்ஷசே. பரதா, நீ ரொம்பவும் உத்தமமான ஒரு குலத்தில் பிறந்தவன். நீ பெரிய பேரறிவான. எல்லார காட்டிலும் உங்கள்கிட்ட ஒழுக்கமானது ரொம்பவும் பிரமாதமாக இருக்கக்கூடியவன். நீ பெரும்புகழ் பெற்றவன். உன்னுடைய தந்தைக்கு நீ நல்லது செய்யணும் அப்படின்ட்டு நீ நினைச்சன்னா, ராமபிரான் என்ன சொல்கிறாரோ அதை சொல்றதை மட்டும் நீ கேட்டுண்டா அதை நடா, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னாலாம் முனிவர்கள்லாம்.
தாண்டனீம் இமம் ராமம் வயம் இச்சாமகே பிதுः பன்றுணத்வாச்ச கைகேயா சொர்க்கம் தசரதோ கதः. பரதா, ராமபிரான் இருக்காரு, தன்னுடைய தந்தைக்கு உட்பட்டு இருக்கும் கடனை தீர்த்துட்டு கடன் இல்லாதவராக அவர் இருக்கணும்ன்ற நாங்கள்லாம் விரும்புகிறோம். அந்த கடன் என்ன அப்படின்னாக்கா, ராமனே 14 ஆண்டுகள் காட்டில் வசித்தால்தான் அது தீர்ந்து போகும். முனிவர்கள் சொல்றா பரதன் கிட்டக, கைகேயிடம் பட்டிருந்த கடனை உன்னுடைய தந்தையா தசரதா சக்கரவர்த்தி அந்த கடனை தீர்த்ததுனால தானே அவர் சொர்க்கலோகத்துக்கு போனார். கைகேயிக்கு கொடுத்த வரங்களை அவர் கொடுக்காம நீ கேட்கக்கூடிய இந்த 2 வரங்களை எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார்னாக்கா, அவருக்கு சொன்ன சொல் தவறிய பாவத்துக்காக உன்னுடைய தந்தையாகப்பட்ட தசரதா சக்கரவர்த்தி நரகத்தில் தானே போய் இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பார் அப்படின்னாலும் முனிவர்கள் ஏதாவதோக்த்வா வசனம் கந்தர்வ சம்வர்ஷயः ராஜர்ஷயசைவ ததா சர்வே ஸ்வாம் ஸ்வாம் கிதிம் கதாः. இந்த மாதிரி சொல்லிட்டு கந்தர்வர்கள், மாமுனிவர்கள், ராஜ ரிஷிகள் எல்லாரும் என்ன பண்ணாலும் அவளோட இருப்பிடத்துக்கு போய் சேர்ந்தாலும் அங்கே போய் உட்காந்தாலும் அவள்லாம் தஸ்தேன வாக்கியேன சுபேன சுபதர்சனः ராம சம்கிருஷ்ட வதனஸ் தான் ரிஷீனப்யபூஜயத். இனிய தோற்றமுடைய ஸ்ரீ ராமபிரான் என்ன சொன்னாராம், அவர் சொல்ல ஆரம்பித்தாராம், மகரிஷிகள் நியாயமான உரையினால ரொம்பவும் ராமபிரானோட மனம் மகிழ்ந்து அந்த ரிஷிகள், கந்தர்வர்கள், முனிவர்கள் எல்லாரையுமே தன்னோட மனசுக்குள்ள அவளை நிறுத்திட்டு அவளை வணங்கிட்டாராம், மனசுக்குள்ளேயே வணங்கிட்டாராம் ராமபிரான். திரஸ்தோ பரத சவாச சஜ்ஜமானயா கிருதாஞ்சலிர்யதம் வாக்கியம் ராகவம் புனரப்ரவீத். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டதுமே பரதனுக்கு உடலெல்லாம் அப்படியே நடுநடுங்கி போச்சான். கைகாலெல்லாம் அப்படியே உடலே முழுக்கவும் நடுநடுங்கி போச்சான். அப்போ பரதனுக்கு பேசக்கூடிய சொற்கள்லாம் ரொம்பவும் தடுமாறிட்டே இருந்துதான். 2 கைகளையும் கூப்பிண்டு நல்லா 2 காலையும் முட்டி போட்டுண்டு ராமபிரான் எதிர கையை கூப்பிண்டு வேண்டுகோள் என்று என்னுடைய ராமனை பார்த்து பரதன் சொல்ல ஆரம்பிச்சாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, ராஜ தர்மம் மனோபிரேக்ஷ்ய குல தர்மானோ சந்ததிம் கர்த்தும் ஹர்கசி காகுஸ்தா மம மாதுஷ்யாசனம். காகுத்தரே, தமையனே, நீங்கள் அரசு நீதியும் விடையராது வரும் குல தர்மத்தையும் நன்றாக சிந்தித்து பார்த்துட்டு என்னோட வேண்டுகோளையும் என்னுடைய தாயாராகப்பட்ட கைகேயினுடைய வேண்டுகோளையும் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் பரதன் ராமபிரான் கிட்டக. ரட்சிதும் சும் மகத்ராஜ்யம் அகமேகஸ்தோ நோத்சகே பௌரஜான பதாம்சாபி ரப்தான் ரஞ்சயதும் ததா. இவ்வளவு பெரிய இந்த பூமண்டலமும் முழுக்கவும் இருக்கக்கூடிய இந்த பெரிய மகாராஜ்யத்தை என் ஒருத்தனால கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது. பரதன் சொல்கிறார் ராமபிரான்ட்ட, என் ஒருத்தனால கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது. அத்தோட உங்கள் கிட்டக மிகவும்
பாசத்தை வச்சுட்டு இருக்கக்கூடியவ நாட்டு நகரத்தார்கள், நாட்டு மக்கள், நகரத்தார்கள் எல்லாரும் மகிழ்ச்சி உடையவர்களாக கண்டிப்பாக என்னால் வைத்திருக்க முடியாது அப்படின்னாராம் பரதன் ராமபிரான் கேட்டக. ஞாதச்சியோதாஸ்ய மித்ரா மித்ராணி சுகிருதச்சனா त्वामेव प्रतीकाङ्क्षन्ते पर्जन्यम् इव कर्षकाः. விவசாயிகள் மழையை எப்போ ரொம்பவும் எதிர்பார்த்துட்டு இருப்பாளோ அதுபோல அந்த மாதிரி நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், நம்மிடம் உள்ள படை வீரர்கள், உங்களுடைய நண்பர்கள் ரொம்பவும் நீங்கள் எல்லார் மேலேயும் பாசம் வச்சிருக்க. அந்த பாசம் கொண்டவர்கள் எல்லாருமே உங்களையே ஆவலோட எதிர்பார்த்துட்டு எல்லாருமே நீங்கள் தான் வரணும் அப்படின்ட்டு உங்கள் கிட்டக்க வேண்டின்னு இருக்கா. அதனால் அவளோட விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்யணும் அப்படின்னாராம் பரதன். இதம் ராஜ்ய மகாபிராஜ்யா ஸ்தாபய பிரதிபத்யகி சக்திமானசி கௌகுஸ்தா லோகஸ்ய பரிபாலனே. நீங்கள் மகாமேதாவி, நீங்கள் இந்த நாட்டை ஏற்று வலிமை உள்ளதாக செய்யணும். காகுத்தரே, ராமபிரானே, நீங்கள் இந்த உலகம் முழுவதையும் பரிபாலிக்கக்கூடிய சக்தி பெற்றவர். ஆமாம், உண்மைதானே. அவர் தான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனாச்சே ராமபிரான். ஏ பதத்ராதோ பாதயோர் பரதஸ்ததா புருஷம் சம்பிரார்த்தயாமாஸ ராமமேவ பிரியம் வதா. இந்த மாதிரி பரதன் தன்னுடைய தமையனாகப்பட்ட ராமபிரான் கிட்ட சொல்லிட்டு அவருடைய திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்தாராம். பரதன் இனிமையாக பேசக்கூடியவன். அவன் ராமனை ரொம்பவும் ராமபிரான் எப்படியாவது இரக்கம் தோன்றும் வகையில் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டாராம் பரதன். தம் மங்கே பிராதரம் கிருத்வா ராமோ வச்சனம் அப்ரவீத் ஷியாமம் நளின பத்ராட்சம் மத்தஹம்ச சஸ்வர ஸ்வயம். பரதன் கருமை நிறமுடையவன், தாமரை இதழ் போன்ற விரிந்த கண்கள் உள்ளவன் பரதன். அவனை எழுப்பி ராமபிரான் என்ன பண்ணாரான், தன்னோட மடியில் அவனை அமர வச்சுட்டு, அது எப்படி இருந்ததான் மதம் கொண்ட அன்னப்பறவையினுடைய குரல்ல அவரே ராமபிரானே பேசினாராம் பரதன் கிட்டக. அகாத்வாமியம் புத்தே ஸ்வஜா வைநயிகே சயா பிரதம் உத்சகசே தாதரக்ஷிதும் பிருதேவீம் அபி. அப்பா குழந்தாய் பரதா, ராமபிரான் சொல்றார் பரதன் கிட்டக, பணிவு அப்படின்ற இந்த இயல்பான எண்ணமானது உன் கூடவே பிறந்தது. அதனால தான் நீ இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய அபார வலிமையை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னாராம் ராமபிரான். அமாத்யைச்ச சுக்ருத்பிஷ்ய புத்திமத்பிஷ்ய மந்திரிபிஹி சர்வகார்யாணி சம்மந்த்ரிய சும் அகாண்ட்யபிகாரய. பரதா, நீ எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, எல்லா காரியத்தையுமே அமைச்சர்களோடவும் நல்ல இயல்பு கொண்டவர்களோடவும்
சிறந்த அறிஞர்களாக இருக்கக்கூடிய அரசியல் ஆலோசகர் அவர்களுடன் சேர்ந்துட்டு எல்லார்கிட்டையும் ஆலோசித்து நீ இந்த ராஜ்யத்தை வந்து பரிபாலனை பண்ணிட்டு வரணும் அயோத்தி மாநகரத்தை அப்படியே நான் ராமபிரான் லக்ஷ்மி சந்திரதவேயாத்வா ஹிம் அவான் வா ஹிம் ஹிமம் ஜஜேத் அதேயா சாகரோ வேலாம் ந பிரஜேஜாமகம் பிது. பரதா, சந்திரங்கிட்ட இருந்து அதனுடைய ஒளி வந்து நீங்கி போனாலும் போகலாம். இமயமலையில் இருக்கக்கூடிய பனிக்கட்டுகள்லாம் வந்து மலையை விட்டு விலகலாம், அதுவும் வந்து மலையை விட்டு போனாலும் போயிடலாம். பெருங்கடல் வந்து அது அங்கேயே இல்லாமல் கரையை கடந்தும் போகலாம். ஆனால் தந்தைக்கு நான் கொடுத்த வாக்கை வந்து நான் வந்து கண்டிப்பாக காப்பாற்றாமல் இருக்கவே மாட்டேன் பரதா அப்படின்னாராம் ராமபிரான். காமாத்வா தத லோபாத்வா மாத்ரா துவ்யம் இதம் கிருதம் ந தன்மனசே கர்த்தவ்யம் வர்த்தேதவ்யம் ச மாத்ருவதே. செல்லமே பரதா, உன்னுடைய தாயார் வந்து உன் மீது உள்ள பேர அன்பினாலேயோ இல்லை பேராசினாலேயோ உன்னோட பொருட்டு வந்து இந்த காரியத்தை வந்து அவ செஞ்சிருக்கா. இதை போய் வந்து நீ வந்து ஒரு பெரிய குற்றமாக வந்து நினைக்கவே கூடாது. உன் மனசில் வந்து இதை வந்து ஒரு குற்றத்தை வச்சுக்கொள்ளாத. அவர்கிட்டக்க உன்னுடைய தாயார்கிட்டக்க நீ வெறுப்படையவே கூடாது. நன்மையை மட்டும்தான் நீ உன்னுடைய நன்மை செய்த உன்னோட தாயார்கிட்டக்க தனையன் வந்து நடந்து கொள்வதை போலவே நான் எப்படி உன் தாயார்கிட்ட நடந்துருக்கணும், இங்கே எப்படி சொல்கிறார் பார்க்கோ பரத கிட்டக்க, நான் எப்படி உன்னுடைய தாயார்கிட்ட நடந்துருக்கணும் அது போலவே அவர்கிட்டக்க நீ வந்து ரொம்பவும் கௌரவத்தோட அவரை வந்து கைகேயினுடைய தாயாரை வந்து நீ கண்டிப்பாக நடத்த வேண்டும் பரதா அப்படின்னாராம் ராமபிரான். ஏவம் புர்வாணம் பரத கௌசல்யா சுரமப்ரவீதே தேஜசாதீத்ய சங்காசம் பிரதீபச்சந்திர தர்சனம். சூரியனை போல சூரியன் வந்தனா நமக்கு கண்ணெல்லாம் கூசும், அந்த மாதிரி கண்குல கூசம் ஒளி வீசுவோரும் பிரதம திதியில் வந்து அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய பிரதம பருவத்துக்கு மறுநாள் அந்த பிரதம திதி சந்திரனை போல கண்ணுக்கு குளிர்ச்சியான எழில் தோற்றம் உடையவர் வந்து யாருனாக்கா கௌசல்யுடைய புதல்வன் ஸ்ரீ ராமபிரான். அவர் சொன்னதை கேட்டதுமே பரதன் வந்து சொன்னானா, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பரதன் என்ன சொன்னார் அப்படின்னா, அதே ரோஹாரிய பாதாபியான் பாதுகே ஹேமபூஷிதே ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதः. அண்ணா ஸ்ரீ ராமபிரானே, பொன்னால தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட இந்த பாதுகைகள் மேல உங்களுடைய திருவடியை வந்து சாத்தி எனக்கு அந்த பாதுகையை வந்து நீங்க எனக்கு கொடுங்க. இந்த பாதுகை தான் இந்த எல்லா உலகங்களுக்கும் யோகக்ஷேமங்களை வந்து நிர்வகிக்க போகிறது. உங்கள் பாதுகை தான் அரசால போகிறது அப்படின்னாராம் பரதன் ராமபிரான் கிட்டக. சோதேருக்கிய நரோ வியாக்ர பாதுகே வியவம் உச்சியச்ச பிராயச்சும் அஹாதேஜ பரதாய மகாத்மனே. ரொம்பவும் பிரமாதமான ஒளி வீசுபவரும் மகா தேஜஸ உடையவரும்
மானிட பிறவிகளிலேயே மனிதர்களிலேயே உத்தமமானவருமான ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், அந்த பாதைகளை ஏறி கொஞ்ச நேரம் அதில் நின்றுட்டே இருந்தாராம். அதில் நின்றுட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கி அந்த பாதுகையிலே கீழே இறங்கி மகாத்மாவானாக இருக்கக்கூடிய பரதங்கிட்டக்க அதை கொடுத்தாராம். பாதுகையை பரதங்கிட்ட கொடுத்தாராம் ராமபிரான். சா பாதுகே சம்பிரணம்ய ராமம் வச்சனம் அப்ரவீத் சதுர்தசஹி வருஷாணி ஜகாசீர் அதரோஹ்யஹம். பலம் கூலாசனோ வீர பவேயம் ரகுநந்தன தவாகம் அநாமாகாங்க்ஷம் வசன்வை நகராத்பகி தவ பாதுகேயோர்ன்யஸ்ய ராஜ்யதந்திரம் பரந்தபா. அப்போ பரதன் எப்படி வாங்கிக்கிறானா, அவருடைய பாதுகையை நல்லா பிரமாதமாக ராமபிரானுடைய முன்னால் ரெண்டு காலையும் முட்டி போட்டுண்டு தலை வணங்கி அவர்கிட்டேருந்து வாங்கி தன்னுடைய சிரசு மேலே வச்சுட்டானா பாதுகைய. ராமனை நோக்கி சொன்னாராம், ரகுநந்தனா நீங்கள் பெரிய வீரர். பரதன் சொல்கிறார், எதிரிகளை எல்லாம் நீங்கள் வாட்டு போவார். ஜடமௌரி நீங்கள் தரிச்சுட்டு காட்டில் இருக்கக்கூடிய பழங்களையும் கிழங்குகளையும் உணவாக சாப்பிட்டு இருக்க போகிறேன். ஆனால் உங்களுடைய பாதுகைகளிடம் அரசு நிர்வாகத்தை ஒப்படைச்சுட்டு உங்களோட வரவை எதிர்பார்த்துட்டு அயோத்தி நகரத்தின் எல்லையாக இருக்கக்கூடிய அந்த மாநகரத்துக்கு வெளில 14 ஆண்டுகள் நான் தங்கியிருக்க போகிறேன் அப்படின்னாராம் பரதன். சதுர்தசே சம்பூர்ணே வருஷே அகனீர் கௌதமா நாத்ரயாட்சியாமி யதீத்வாந்தோ பிரவேக்ஷாமி ஹுதாசனம். பரதன் சொல்கிறார் ராமபிரானை பார்த்து, ரகுநாயகரே ரகுநந்தரே 14 ஆண்டுகள் முடிஞ்சிட்டு அந்த 14 ஆண்டுகள் முடிகிற அந்த நன்னாளில் மறுநாளைக்கு நான் உங்களை பார்க்கலை என் கண்களால் அப்படின்னா நான் அக்னி மூட்டின்னு இருப்பேன். நித்தியமாக அந்த அக்னியில் நான் விழுந்துருவேன், நெருப்பில் விழுந்துருவேன் அப்படின்னாராம் பரதன். ததேதி ச பிரதிஜ்ஞாய தம் பரேஷ்வஜ்ய சாதரம் சத்ருக்னம் ச பரேஷ்வஜ்ய பரதம் சேதமப்ரவீத். அப்போ ராமபிரான் என்ன பண்ணாராம், அப்படியே பரதனை தழுவி கொண்டு அப்படியே கட்டி அடைச்சிட்டாராம். சரிப்பா, அப்படியே ஆகட்டும். நான் 14 ஆண்டுகள் முடிஞ்ச உடனேயே மறுநாளே கண்டிப்பாக நான் உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு பரதனுக்கு பிரதிஜ்ஞை பண்ணி சொன்னாராம். அப்படியே கூடவே சத்ருக்கனையும் கட்டி அணைச்சுட்டு பரதன் கிட்டக்க சொல்கிறாராம் ராமபிரான். என்ன சொல்கிறார் அப்படின்னா, மாதரம் ரக்ஷ கைகேயீம் மா ரோஷம் குருதாம் பிரதி மயா ச சீதயா சைவ சப்தோசி ரகுசத்தமா இத்யுக்த்வா சுரூபரீதாக்ஷோ பிராதரம் விசஜ்ஜஹ. ராமபிரான் சொல்றார், பரதா ரகுகுலத்திலேயே பிறந்த உத்தமனே, நீ என் மேலும் சொல்றார் ராமபிரான், என் மேலேயும் சீதை மேலேயும் நான் ஆணையிட்டு சொல்றேன். அன்னை கைகேயியை நீ பிரமாதமாக கவனித்துக் கொள்ளணும். அவர்கிட்ட ஒருபோதும் நீ கோபமே கொள்ளக்கூடாது.
அப்படின்னு சொல்லிட்டு ராமபிரானோட கண்களில் கண்ணீர் ததும்ப தம்பி பரதனுக்கும் சத்ருகனுக்கும் விடை கொடுத்து அனுப்பிச்சாராம். சா பாதுகே தே பரத பிரதாபவானே ஸ்வலங்கிருதே சம்பரே கிரேக்கிய தர்மவித் பிரதட்சிணம் செய்வ சகார ராகவம் சகார சைவோத்தம் அநாகமூர்த்தினி. அறம் அறிந்தவனும் மகா பராக்கிரமசாலியுமாக இருந்த அந்த பரதன் என்ன பண்ணாரா, நன்றாக அலங்கரிக்கப்பட்ட அந்த பாதுகையில் பக்தி பெருக்கோட ஸ்ரீ ராமபிரான் கிட்டேருந்து பெற்றுக்கொண்டு, அதாவது வாங்கிட்டு தன்னுடைய சிரசில் வச்சுட்டு ராமபிரான வலம் வந்தாராம். ராமபிரானை வந்து பிரதட்சணம் பண்ணிட்டு மன்னருடைய பவனிக்காக இருக்கக்கூட உத்தமையான யானை, அந்த யானையின் மேலே அந்த பாதுகையை வச்சாராம். ரொம்பவும் மரியாதையோடு வச்சாராம் பரதன். அதானோ பூர்யாத் பிரதீனத்ய தம் ஜனம் குரும் ச மந்திரே பிரகிருதி ததானுஜௌ வியசர்ஜயத் ராகவ வம்சவர்தனः ஸ்திர ஸ்வதர்மே இம் நவாணி வாசலः. அந்த சமயம் தன்னோட தர்மத்திலேருந்து இமயமலை போல நிலை குலையாமல் நிற்கக்கூடிய ராமபிரான் அங்கே வந்திருந்த நாட்டு மக்கள், நகர மக்கள், கிராமவாசிகள், ஆச்சாரியர்கள், அமைச்சர்கள், அப்புறமா பரதன் சத்ருகன் இரண்டு சகோதரர்களையும் அவளுக்கு என்ன முறைப்படி செய்யணுமோ எல்லாத்தையும் எல்லாரையும் முறைப்படி கௌரவம் பண்ணாராம், விடை கொடுத்து அனுப்பினாராம் ராமபிரான். தம் மாதரோ பாஷ்பகிரீதகண்ட்யோ துக்கேன நாமந்தரயதும் ஹிலோ சேகுவோ சாத்வேவ மாத்ருர் அபிவாத்ய சர்வா ருதன் குட்டீம் ஸ்வாம் பிரவீவேச ராமஹ. ஸ்ரீ ராமபிரானுடைய தாய்மார்கள்லாம் என்ன பண்ணாலும் துக்கம் தாங்காம கண்கள்லேருந்து கண்ணீரானது பெருக்கி ஓடித்தான், தொண்டையானது அடைச்சி போயிடுத்தான். ராமபிரான் கிட்டக்க வந்து நாம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி விடைபெற்று கொள்ளவும் முடியாமல் இருந்தாலாம். ராமபிரான் என்ன பண்ணாரோ உடனே தானே எல்லாரோட தாய்மார்களையும் சாட்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் அழுதுண்டு தன்னுடைய பர்ணசாலையாக இருக்கக்கூடிய தன்னோட குடிலுக்குள்ளே போய் சேர்ந்தாராம். ராமபிரான் உடனே போயிட்டாராம் உள்ள. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே அயோத்தியாகாண்டே த்வாதசதிகசதம சர்கः. அதாவது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 112வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் திரையோதசாதிகசதம சர்கः சர்க்கமானது 113. பாதுகா கிரகணம், அதாவது ராமபிரான் கொடுத்த பாதுகைகளை பரதன் பெற்றுக்கொண்டு அயோத்தி மாநகருக்கு திரும்பினாராம். ததா சிரசி கிருத்வாதோ பாதுகே பரதஸ்ததா ஆருரோஹ ரதம் கிருஷ்டா சத்ருக்னேன சமன்விதா. அதாவது ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி கிட்டேருந்து அந்த பாதுகையெல்லாம் பெற்ற உடனேயே அந்த 2 பாதுகைகளும் பரதன் என்ன பண்ணாரா, தன்னோட தலையில் வந்து ரொம்பவும் மகிழ்ச்சியோடு வைத்து கொண்டு சத்ருகனோட தேரில் ஏறினாராம். வசேஷ்டோ வாமதேவச்ச ஜபாலிச்ச திருடவிரதः அக்ரத பிரியோ சர்வே மந்திரனோ மந்திரபூஜிதாக. வசிஷ்டர், வாமதேவர், உறுதியாக விரதம் இருக்கக்கூடிய ஜபாலி,
ஆலோசனை செய்வதில் வந்து சிறந்தவர்களாம் அமைச்சர்கள் எல்லாரும் பரதனுக்கு முன்னாலே எல்லாரும் கிளம்பி போனாலாம். தேரில் வந்தா அக்னியும் நதியும் புண்ணியம் பிராமுகேயோஸ்ததா பிரதட்சிணம் ச குர்வாணாஸ் சித்திரகூடம் மகாகிரீம். அவள் என்ன பண்ணாலாம், எல்லாருமே ரொம்பவும் மனதுக்கு இனியதாக இருக்கக்கூடிய மந்தாகினி நதியை வந்து அடைஞ்சாலாம். அதுக்கு பின்னால் சித்திரகூடம் அப்படிங்கிற அந்த மலையை வந்து மாமலையை வந்து பிரதட்சணம் பண்ணாலாம், கிரிவலம் வந்தாலாம். வந்துட்டே கிழக்கு நோக்கி புறப்பட்டாலாம். பஸ்யம் தாது சகசிராணி ரம்யாணி விவிதானி ச பிரயோ தஸ்ய பார்ஸ்வேன சதைன்யோ பரதஸ்ததா. அப்போ பரதன் வந்து என்ன பண்ணாராம், அழகிய பல வகையான ஆயிரக்கணக்கான பிரமாதமாக அந்த மலை மேலே இருக்கக்கூடிய தாதுக்கள் எல்லாம், தாதுக்கள்னாக்க எல்லா விதமான மூலிகைகள், பல பொருட்கள், அதெல்லாம் பார்த்துட்டே சைன்யங்களோட மலையை ஒட்டினா போலேயே பரதன் போனாராம். ஆதூர சித்திரகூடஸ்ய ததர்ச பரதஸ்ததா ஆசிரமம் யத்ர சம் முனீர்பரத்வாஜ கிருதாலய. சித்திரகூடத்திலிருந்து கொஞ்சம் தூரத்திலேயே பரத்வாஜ முனிவர் வந்து வசிக்கக்கூடிய ஆசிரமத்தை வந்து பரதன் பார்த்தாராம். சாத்தமாஸ்திரமம் ஆகம்ய பரத்வாஜ புத்திமானே அவதீரிய ராத்வாதோ பவந்தே குலநந்தனா. தன்னோட குலத்தினுடைய பெருமையை வந்து வளர்க்கக்கூடிய புத்திமானாக இருக்கக்கூடிய பரதன் பரத்வாஜருடைய அந்த ஆசிரமத்தை அடைஞ்சு தேர்லேருந்து இறங்கி அவருடைய திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணாராம். ததோ விருத்தோ பரத்வாஜோ பரதம் வாக்கியமப்ரவீத் அபீகிருத்யம் கிருதம் தாத ராமேண ச சமாகதம். பரத்வாஜர் வந்து பரதனுடைய வருகையினால மகிழ்ச்சி அடைஞ்சாராம். பரதனை பார்த்து, குழந்தாய் ராமனை வந்து நீ வந்து சந்திச்சியா, ராமனை பார்த்தியா, உன்னோட விருப்பமாக கை கூடி எடுத்தா அப்படின்னு கேட்டாராம் பரத்வாஜர் பரதன் கிட்டக்க. ஏவ முக்தசு பரதோ பரத்வாஜேன தீமதா பிரத்யுவாச பரத்வாஜம் பரதோ பிராத்ருவத்சலா. மேதாவியாக இருக்கக்கூடிய பரத்வாஜர் முனிவரால் இந்த மாதிரி கேட்கப்பட்டதுமே சகோதர பாசம் கொண்ட பரதன் வந்து அவருக்கு பதில் சொன்னாராம். சாயாஸ்யமானோ குருணா மயா ச திருடவிக்ரமः ராகவ பரமப்ரீதோ வஜேட்டம் வாக்கியமப்ரவீதே. எங்களுடைய குல இக்ஷ்வாகு குலத்துக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரியர் புரோகிதர் ஆச்சாரியாலும் என்னாலும் மிகவும் வேண்டிக் கொள்ளப்பட்டதாலும் உறுதியான சத்திய பராக்கிரமமுடைய ஸ்ரீ ராமபிரான் ரொம்பவும் மனம் குளிர்ந்து வசிஷ்டரை பார்த்து சொன்னார். அதாவது சொல்கிறார் இவர் விட்டுக்க பரதன் கிட்டக்க பரதன் வந்து பரத்வாஜ முனிவர்கிட்ட சொல்கிறார். பிதோ பிரதிஜாந்தாமேவ பாலயிஷ்யாமி தத்வதः சதுர்தசை வருஷாணி யா பிரதிஜா பிதோர்மமா. என்னுடைய தந்தையினுடைய கட்டளைக்கு அதன் உட்பொருளை வந்து சிதைவு செய்ய ஏற்படாத வகையில் வந்து கண்டிப்பாக நான் வந்து அப்படியே காப்பாற்றுவேன். 14 ஆண்டுகள் வந்து நான் வந்து காட்டில் வசிக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய தந்தையால் வந்து எனக்கு பிரதிஜை செய்யப்பட்டது அப்படின்னு ராமபிரான் வந்து வசிஷ்டர்கிட்ட சொன்னார். அப்படின்னு பரதன் வேறுகிட்ட சொல்கிறார் பரத்வாஜ முனிவர்கிட்ட. ஏவ முக்தோ மகாபிராஜ்ஞோ வசிஷ்ட பிரத்யுவாசக வாக்கியஜ்ஞோ வாக்கியகுசலம் ராகவம் வச்சனம் மகத். இந்த மாதிரி வசிஷ்டர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த மாதிரி ராமபிரானால் சொல்லப்பட்டதுமே எங்களுடைய இக்ஷ்வாகுகுல வம்சத்துக்கு பேரறிஞராக இருக்கக்கூடிய புரோகிதர் வசிஷ்டர் பேசுவதிலேயே நிபுணராக இருக்கக்கூடிய ராமபிரானை பார்த்து அவர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஏ தே பிரியச்ச சம்ருஷ்ட
पादुके हेमभूषिते अयोध्याया महाप्रज्ञा யோகக்ஷேயம் அகரே தவ. அப்போ வசிஷ்டர் சொன்னார், என்னுடைய தமையனாரை பார்த்து, பேரறிவாளனே, பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட அயோத்தியின் யோகக்ஷேமங்களை பாதுகாக்கக்கூடிய உன்னுடைய இந்த பாதுகைகளை நீ உன்னுடைய மனம் முழுக்கவும் மகிழ்ந்து பரதம் கட்டக்கூடு அப்படின்னு சொன்னார். ஏவ முக்தோ வேதேனா ராகவ பிராமுகஸ்திதா பாதுகே அதீருக்யைதே மம ராஜ்யாய வை ததோ. இந்த மாதிரி வசிஷ்டர் என்னுடைய தமையனார் ராமபிரான் கிட்டக சொன்ன உடனேயே என்னுடைய தமையனார் என்ன பண்ணார், உடனே கிழக்கு நோக்கி பாதுகைகள் மேலே ஏறி நின்றுட்டார். அதுக்கு பின்னால் அரசு நிர்வாகத்தை செய்வதற்காக அந்த பாதுகையை எங்கிட்ட கொடுத்தார் அப்படின்னாராம் பரதன் பரத்வாஜ முனிவர்கிட்டக. நிவரதோகம் மனுஜாதோ ராமேண சும் அகாத்மனா அயோத்தியாயாம் ஏவ கஜ்ஜாமி கிரகே த்வா பாதுகே சுபே. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாரும் மகாத்மாவாக இருக்கக்கூடிய ராமபிரான் கிட்ட விடைபெற்று மங்களகரமான இந்த இரு பாதுகளையும் நான் அவர்கிட்டேருந்து வாங்கிட்டு திரும்பவும் நான் அயோத்திக்கு போயின்னு இருக்கேன் அப்படின்னுட்டு பரத்வாஜ முனிவர்கிட்ட சொன்னாராம் பரதன். ஏத ஸ்ருத்வா சுபம் வாக்கியம் பரதஸ்ய மகாத்மனः பரத்வாஜ சுபதரம் முனி வாக்கியம் உவாச்சதம். மகாத்மாவாக இருக்கக்கூடிய பரதனுடைய இந்த பிரமாதமான இனிய சொற்கள் எல்லாம் கேட்ட பரத்வாஜ முனிவர் பரதனை நோக்கி ரொம்பவும் மங்களகரமான சொற்களை பிரமாதமாக சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, நைத சித்திரம் நரோ வியாக்ரே ஷீலவிருத்த விதாம்பரே யதாரியம் त्वयि திட்டேத்வ நிம்னோ சிருஷ்டம் இவோதகம். உன்னுடைய தந்தையாராகப்பட்ட பெருந்தோழராக இருந்த தசரத மகா சக்கரவர்த்தி எல்லா கடன்களிலிருந்து விடுபட்டுட்டார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உன்னை போன்ற தர்மப்பற்றுள்ள தர்ம அனுஷ்டானம் உள்ள மகனை அவர் பெற்றதுனால அவர் கடன் மொத்தமும் தீர்ந்து போச்சு அப்படின்ட்டு சொன்னாராம். இந்த இடத்துல பரதன் கேட்டுக்க. நைத சித்திரம் ரவ்யாக்ரே ஷீல ஏதாச்சுருத்தா சுபம் வாக்கியம் பரதஸ்ய மகாத்மனः பரத்வாஜ சுபதரம் முனிர் வாக்கியம் உவாச்சதம். நைத சித்திரம் நரோ வியாக்ரே ஷீலவிருத்த விதாமரே யதார்யம் त्वयि திட்டேதோ நிந்தோ சிருஷ்டம் யுவோதகம். அன்றுண ச மகாபாஹோ பிதா தசரதஸ்தவ யஸ்ய த்வம் ஈதృశ புத்ரோ தர்மஜ்ஞோ தர்மவத்சலா. பரதாமணிகளுடைய சிங்கம், நீ அந்த சிங்கம் எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய வீரம். நல்ல குணங்கள் நற்குணம் ஞானம் நல்லொழுக்கம் ஞானமுடையவர்களுக்கு அதாவது தலைவராக இருக்கக்கூடியவன் நீதான். பள்ளத்தை நோக்கி தண்ணீர் ஓடுவது எவ்வளவு இயல்பாக இருக்குமோ அதன்படி உன்னுடைய நற்குணங்கள் உங்கள்கிட்ட நிறைய நிரம்பி இருக்கு அப்படின்றது ஒன்றும் பெரிய வியக்கத்தக்க விஷயமே இல்லை. அது உன் கூடவே பிறந்தது அப்படின்னாராம் பரத்வாஜர். உடனே பல தடவைகள் பரத்வாஜரை பிரதட்சணம் பண்ணாராம் பரதன். அவர்கிட்ட விடைபெற்று கொண்டு பாதுகா லக்ஷ்மியை பெற்றுக்கொண்டு தேஜஸ்விய பரதன் அமைச்சரோட அயோத்திக்கு போனாராம். அயோத்திக்கு தேரில் சென்றாராம். யானை சகடை செய்வ யயைர் நாகேஷசாமுசமுகி சமூஹோ புனர்நிவృத்தா விஸ்தீர்ணா பரதஸ்யானுயாயினி.
வாகனங்கள், வண்டிகள், குதிரைகள், யானைகள் அப்படின்னுட்டு அடங்கி அந்த பெரிய பட்டாளமே பரதனை பின்தொடர்ந்து பரத்வாஜர் ஆசிரமத்திலிருந்து மீண்டும் அயோத்திக்கு திரும்பிதான். தஸ்தே யமுனாம் திவ்யம் நதீம் தீர்த்தோர்மிமாம் லினீம் தத்ர சுஸ்தாம் புனः சர்வே கங்காம் சுபஜலாம் நதீம். எல்லாருமே அலை வரிசைகளாக பிரமாதமான அழகாக உடைய தெய்வீகம் பொருந்திய நதியான யமுனியை கடந்தாலாம். புனிதமான தண்ணீரையுடைய கங்கையையும் மறுபடியும் பார்த்தாலாம். கங்கை கரையிலேருந்து இக்கரையிலேருந்து அக்கறைக்கும் அந்த கரையை அடைஞ்சாலாம். தாம் புண்ணிய ஜல சம்பூர்ணான் சந்தீர்ய சலபாந்தவः ஸ்ருங்கே பேரபுரம் ரம்யம் பிரவிவேச சசைனிகः ஸ்ருங்கே ஸ்ருங்கே பேர புராஜ்யோஸ்த்வ அயோத்தியாம் சந்ததர்சசா. புனித நீரால் நிரம்பிய அந்த நதியை கடந்து உற்றார் உறவினர்கள் படைவீரர்கள் எல்லாருமே கண்ணுக்கு இனிய அந்த சிங்கிபேரபுரத்துக்குள்ள வந்தாலாம். பரதன் சிங்கிபேரபுரத்திலேருந்து புறப்பட்டு கொஞ்சம் தொலைவிலேயே அயோத்தி மாநகரத்தை பார்த்தாராம். அயோத்தியாம் ச ததோ திருஷ்ட்வா பித்ரா பிராதாய விவர்ஜிதாம் பரதோ துக்க சந்தப்த சாரதீம் சேதமப்ரவீத். அதையாவது அவர் நினைச்சுட்டாராம் பரதன் தன்னுடைய தந்தையாரும் தமையனாரும் இல்லாத அந்த அயோத்தியை பார்த்ததுமே பரதனுக்கு துக்கமானது தொண்டையை அடைச்சுதான். அப்போ தேரோட்டியாக இருக்கக்கூடிய சுமந்திரரை பார்த்து பரதன் சொன்னாராம். என்ன சொன்னார் தேரோட்டிக்கிட்ட அப்படின்னா, சாரதே பசியவே வித்வச சாயோத்யான பிரகாசதே நிராகாரா நிரானந்தா தீனா பிரதேஹதஸ்வனா. சாரதியே, இந்த அயோத்தி நகரமானது தன்னுடைய உருவையே இழந்துட்டு ஆனந்தத்தையும் இழந்துட்டு வலிமை குன்றி போய் ஒளி அடங்கி கலை இழந்து கொஞ்சம் கூட பிரகாசம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கே, இதை நீங்களும் பாருங்களேன் அப்படின்னாராம் பரதன் சுமந்திரர்கிட்ட. இத்தியாசேஷே மத்ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே அயோத்தியாகாண்டே த்ரயோதசாதிகசததம சர்க்கः ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 113வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.